7 வருடங்களுக்கு பிறகு தனியாக தேர்தலை தேமுதிக சந்திக்கும் நிலையில் திராவிட கட்சிகளை விஜயகாந்த் எப்படி எதிர்கொள்வார் என்பதை தற்போது பார்க்கலாம். திராவிட கட்சிகளுக்கு மாற்று என களமிறங்கிய விஜயகாந்த் 2009ஆம் வருட நாடாளுமன்ற தேர்தல் வரையிலும் தனித்தே போட்டியிட்டார். 8 முதல் 10% வாக்குகளை வாங்கிக் கொண்டிருந்தார். 2011இல் அதிமுகவுடன் கூட்டணி வைத்து 29 எம்எல்ஏக்களை அறுவடை செய்த விஜயகாந்த் அதன் பின்னர் தனியாக தேர்தலை சந்திக்கவில்லை. பிஜேபி கூட்டணியில் 2014 நாடாளுமன்ற தேர்தல், மக்கள் நல கூட்டணியுடன் 2016 சட்டமன்ற தேர்தல் ஆகியவற்றை சந்தித்தார். 7 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் தனியாக 3 தொகுதிகளில் வேட்பாளர்களை நிறுத்தியிருக்கிறார் விஜயகாந்த். இது அவரின் அடுத்த இன்னிங்ஸுக்கான தேர்தல். தன் பலத்தை நிரூபித்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார் விஜயகாந்த். கூட்டணி அரசியலில் திமுக, அதிமுக அல்லாத கட்சியுடன் கூட்டணி போனபோது தேமுதிக மிகவும் பின்னடைவை சந்தித்து விட்டது, படு தோல்விகளை சந்தித்து விட்டது. இந்த நிலையில் தேமுதிகவிற்கு கூட்டணி அரசியலின் மூலம் 8 சட்டமன்ற இடங்களும் சுமார் 6.5% வாக்குகளையும் பெற்ற காங்கிரஸை விட தான் பெரிய கட்சி என்பதை நிரூபிக்க வேண்டிய நிர்பந்தம் தேமுதிகவுக்கு இருக்கிறது. காங்கிரஸை விட மட்டுமல்ல, பாமகவிடையும் தாங்கள் பெரியவர்கள் என்று நிரூபிக்க வேண்டிய நிர்பந்தமும் தேமுதிகவுக்கு இருக்கிறது. அதற்காகத்தான் இந்த இடைத்தேர்தல் வாய்ப்பை தேமுதிக பயன்படுத்திக் கொள்கிறது. ஓரளவு இந்த இடைத்தேர்தல் தேமுதிகவுக்கு கை கொடுக்கலாம். தேமுதிக தஞ்சாவூரிலும் திருப்பரங்குன்றத்திலும் கணிசமான வாக்குகளை வாங்கும் என்பது அந்த கட்சியின் 2ஆம் கட்ட தலைவர்களின் கருத்து. காரணம், திருப்பரங்குன்றத்தில் 2011ஆம் வருடம் விஜயகாந்தே நிற்பதாக பேச்சு இருந்தது. அதனால்தான் அங்கே எம்எல்ஏவாக இருந்த தங்கள் கட்சியின் AK போஸை இடம் மாற்றி அந்த இடத்தை தேமுதிகவுக்கு ஒதுக்கியது அதிமுக. ஆனால் விஜயகாந்த் ரிஷிவந்தியத்தில் நின்று வெற்றி பெற்றார். தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் திருப்பரங்குன்றம் தொகுதி மக்கள் அனைவரும் தேமுதிகவுக்கு 3 லட்சம் ஓட்டில் 2 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வோம் மக்கள் எங்கிட்ட வாக்குறுதி கொடுத்தாங்க. நாங்கள் மக்களுக்கு வாக்குறுதி நான் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இந்த முறை திருப்பரங்குன்றம் தொகுதி திருப்பு முனையாக இருக்கும். திருப்பரங்குன்றத்திற்கு அடுத்து விஜயகாந்த் எதிர்பார்ப்பது தஞ்சாவூரை. இங்கு கடந்த முறை மக்கள் நல கூட்டணியில் தேமுதிக வேட்பாளராக நின்ற ஜெயபிரகாஷ் திமுகவுக்கு போய்விட்டார். விஜயகாந்தின் தஞ்சாவூர் தோழரான ராமநாதன் இப்போதும் ராமநாதபுரம் ஊராட்சி தலைவராக தேமுதிகவை தூக்கிப்பிடித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் தஞ்சாவூரில் இவரை நிற்க வைக்க விஜயகாந்த் கேட்க ராமநாதன் மறுத்துவிட்டார். இப்போது அப்துல்லா சேட் வேட்பாளர். தஞ்சாவூரில் சாதாரண மெக்கானிக்கான இவர் அதிமுக திமுக பிரச்சாரத்திற்கு எதிரில் தாக்குப்பிடிப்பாரா என்பது கேள்விக்குறி. 3 தொகுதிகளிலும் தேமுதிக தான் தமிழக அரசியல் களத்தில் 3வது இடம் என்பதை நிரூபிக்கும் அளவிற்கு வாக்குகளை எடுக்க தேமுதிக கடுமையாக முயற்சிக்கும். விஜயகாந்தும் அவரது மனைவி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் மிக கடுமையாக உழைப்பார்கள். அந்த வகையில் உறுதியாக ஒன்றை கூற முடியும், திருப்பரங்குன்றம் தொகுதியில் 3வது இடம் தேமுதிகவுக்கு கிடைக்கும். மிக கணிசமான வாக்குகளை திருப்பரங்குன்றத்தில் தேமுதிக எடுக்கும் என நான் உறுதியாக நம்புகிறேன். அரவக்குறிச்சி பற்றி சொல்லவே வேண்டாம். KC பழனிசாமி, செந்தில் பாலாஜி என்ற இருவர் இடையில் யாருமே அங்கே போட்டியில் இல்லை என்பது முதல் கட்ட தகவல்.